இந்துத்துவ கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. வீழ்த்தப்பட முடியாத தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட மோடி ஒரு அவமானத்தை சந்தித்திருக்கிறார். பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. த எம்பரர் இஸ் நேக்கட், ஹி cannot walk without the help of others அப்படின்னு போட்டிருந்தார். அதை கொஞ்சம் நாகரிகமா சொல்றதா இருந்தா, பேரரசர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவரால் மற்றவர்கள் உதவியின்றி எழுந்து நடக்க முடியாது. பல்வேறு விஷ பிரச்சாரங்கள் எவ்வளோ செஞ்சு பார்த்தாரு. ராமர் மட்டும் இல்லை, காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கை கொச்சைப்படுத்தி எவ்வளோ பேசினார். உங்களுடைய எருமை மாட்டை எடுத்துருவான், பெண்களுடைய தாலியை எடுத்துருவாங்க, இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அடிச்சு விட்டுறது. கடைசி கட்டமாக ஒரு தவமும் இருந்து பார்த்தார். அது இது ஒரு வேடிக்கையான தவக்கோலம். நமக்கு தெரியும், தவம் இருப்பது என்றாலே அனைத்தையும் துறந்து போய் உட்காரது. ஆனால் ஒரு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தவம் பண்ண உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் மோடி. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்கள் அவருக்கு பெரிய செருப்படி கொடுத்துருக்கு. தமிழ்நாடு 40க்கு 40 இடங்களையும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது. இந்த வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அப்படின்னு இதை கொண்டாட்டத்தோட நிறுத்திக்கலாமா, இல்லை இதில் இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்கிறதா? வாக்கு சதவீதத்தில் சிறு தொய்வு ஏற்பட்டிருப்பதும், சில தொகுதிகளில் ஒரு நெகட்டிவ் போர்ட்ஸான பிஜேபி மேலே வந்திருக்கிறதும் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். 10 தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆபத்துக்கான அறிகுறி. நீங்கள் இந்த ட்ரெண்டை விட்டீங்கன்னா 2026 சார், இப்போ அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறார்? ஆனால் பெரும்பான்மை பாஜக தான் பெற்றிருக்குது, 290 இடங்கள். சந்திரபாபு நாயுடு நேற்றே அது தொடங்கிருச்சு அந்த வாதங்கள். சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள், இந்த கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாங்க. இந்த 2 பேர் ஆதரவை கோருவதற்கு முன்பா பிஜேபிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு. யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அண்ட் மோடி இந்த முரண்பாடு வெடிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. அதனுடைய ஒரு சின்ன இண்டிகேஷன் சுப்பிரமணியன் சாமி பேசியிருக்கிறார். தினமலரில் காலையில் ஒரு செய்தி, ஒரு 5 காலம் செய்தியை போட்டிருக்கிறாங்க. மோடிக்கு பிரதமர் அலுவலகத்தில் இனி வேலை கிடையாதுன்றார். ஸோ வெளியில் தள்ளுறதுன்னு ஆர்எஸ்எஸ் டிசைட் பண்ணிடுச்சுன்றார். பிஜேபி உள்ள வரக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட 50% ஆஃப் எம்பிஸ் ஆர் அகைன்ஸ்ட் மோடி. அடுத்த நபரை தேடக்கூடிய முயற்சி அங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் உருவாகி இந்த 2 பேரையும் உள்ள கொண்டு வந்து ஆட்சி அமைத்தால் கூட மிகப்பெரிய முரண்பாடுகள் மிக விரைவில் வெடிக்கும். அதிகபட்சம் ஒரு 6 மாதம் வேணால் தாங்கலாம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் 290 இடங்களில் என்டிஏ கூட்டணியும், அதில் பாஜக 240 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்கள் என்கின்ற தனி பெரும்பான்மையை பாஜகவால் பிடிக்க முடியவில்லை. இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 234 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. பீகாரை சார்ந்த ஐக்கிய ஜனதா தள கட்சியின் நிதிஷ்குமாரும், தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடுவும் மிக முக்கிய பங்கு வகிப்பார்கள். யார் அடுத்த பிரதமர் என்பதில், அதை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த சூழலில் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக, அலசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் புன்னகை திருஞானம் சார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கரிகாலன். சார், நேற்று இந்த தேர்தல் முடிவுகள், என்னோட முதல் கேள்வியே உத்தரப்பிரதேசம் ஒரு இந்துத்துவத்தின் தகர்க்க முடியாத கோட்டை அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு இடம். அங்கே ராகுலும் அகிலேஷும் மிக தீவிரமாக சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்தார்கள். அந்த இந்துத்துவ கோட்டை எவ்வாறு தகர்க்கப்பட்டது? ஏன்னா 45 இடங்களை இந்தியா கூட்டணி அங்கே கைப்பற்றி இருக்கிறது. சமாஜ்வாடி பார்ட்டி பாஜகவை விட அதிக இடங்களை அங்கே கைப்பற்றி இருக்கிறது. அந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்துத்துவ கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. வீழ்த்தப்பட முடியாத தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட மோடி ஒரு அவமானத்தை சந்தித்திருக்கிறார். நடிகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். த எம்பரர் இஸ் நேக்கட், ஹி cannot walk without the help of others அப்படின்னு போட்டிருந்தார். அதை கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிறதா இருந்தால், பேரரசர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவரால் மற்றவர்கள் உதவியின்றி எழுந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையான விஷயம் அதான். 240 தொட்டிருக்கிறாங்க. 400ஐ தாண்டுவோம் என்று சொன்னார். 240 தான். அவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கோடி மீடியாக்களும் கிட்டத்தட்ட இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, இந்தியாவுடைய மிகப்பெரிய மீடியா சாம்ராஜ்யங்கள் எல்லாத்தையும் அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். அல்ல அவருடைய நண்பர்கள் அம்பானி, அதானி போன்றவர்களை வாங்க வச்சிட்டார். ஸோ மொத்த மீடியா அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு 4 நாட்களுக்கு முன்னதாக எல்லா மீடியாவும் சேர்ந்து கூச்சல் போட்டது,
360 400 அல்லது அதற்கு மேல் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இந்திய மக்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. பாஜகவே தனிப்பெரும்பான்மையா 300+ வரும் அப்படின்னாங்க. அப்படி சொன்னால் கூட எல்லா மீடியாக்களும் அப்படி கூச்சல் போட்டாங்க. கூச்சல் போட்டதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. பங்குச்சந்தையை ஒரு 2 நாள் தாக்கு பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம். அதை தாண்டி ஒரு டேட்டாவே இல்லாமல் ஒரு கேவலமான ஒரு பொய்யை பரப்பினார்கள். பட் அதுக்கு நேர் எதிராக நடந்திருக்குன்னு சொன்னால் அது முதல்ல இந்திய மக்களுக்கு தான் நாம் தலைவணங்கணும். சார், இப்போ நீங்கள் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊடகத்துறையில் பத்திரிகை துறையில் இருக்கிறவர், முன் எப்போதும் இப்படி ஊடகங்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறதா? நிச்சயமா இல்லை. அதாவது மிகவும் ஜனநாயகபூர்வமான ஊடகங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு 90s முன்பு வர பிரிண்ட் மீடியா தான் கோல் வச்சது. 90s இருந்து டெலிவிஷன் மீடியா. 90s பிகினிங்கில் இருந்து எனக்கு தெரிந்து ஒரு தனியார் ஊடகம்னு சொன்னால் என்டிடிவி தான் எமர்ஜ் ஆச்சு. என்டிடிவியில் நான் பணியாற்றியிருக்கிறேன். ஒரு அருமையான ஒரு ப்ரொஃபஷனல் மீடியா. அங்கு தரப்படக்கூடிய முதல் பயிற்சியே டோன்ட் கெட் பயாஸ்ட். நீ வந்து மக்களோட பார்வையிலேருந்து பாரு. ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச். எந்த தலைவரையும், அது அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கலாம், கலைஞர் கருணாநிதியாக இருக்கலாம், அச்சப்படாமல் கேள்விகள். இதுதான் தரப்படக்கூடிய முதல் ட்ரைனிங். ஸோ அதுதான் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்து அதை பார்த்து தான் நிறைய ஊடகங்கள் உருவாகின. ஈவன் இங்கே பயாஸ்டாக இருந்த ஊடகங்கள் கூட ஓரளவு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. இப்போது சன் நியூஸோ அல்லது ஜெயா டிவியோ கூட இப்போ என்டிடிவி டீம் கொடுத்த ஒரு விஜய் டிவி நியூஸ் ஒரு அன்பயாஸ்டாக இருக்கும்போது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாகும்போது கலாநிதி மாறன் சாரை கூட என்ன பண்ணிட்டாரு, மற்ற நேரங்களில் நடுநிலை முகம் வச்சுக்கோங்க, எலெக்ஷன் டைமில் மட்டும் டிஎம்கே கலர் பூசிக்கலாம். ஸோ இந்த தாக்கத்தை என்டிடிவி உருவாக்கிச்சு. டெல்லி சார்ந்த அல்லது மும்பை சார்ந்த எல்லா சேனல்ஸுமே ஓரளவு ஜனநாயகத்தன்மை கொண்டிருந்தன. ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. அதில் பயின்று வந்த 2 கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்று ராஜ்தீப் சர்தேசாய். அவர் இன்று வரை ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சூழ்ச்சி உள்ள ஊடகங்களையும் கூட ஓரளவு தாக்குப்பிடித்து ஜனநாயக கருத்துக்களை சொல்லக்கூடியவர். இன்னொரு பக்கம் அர்னாப் கோஸ்வாமி, அவரும் என்டிடிவியில் உருவானவர் தான். அவர் வந்து ஒரு ஒன் சைடடாக அவர் ஒரு தனி அறையில் சொன்ன ஒரு விஷயம் கூட இருக்குது. நான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கேன், நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லி. ஸோ அவருடைய டோட்டல் அஜெண்டாவே அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த ஊடகங்களுடைய எல்லா பொய்களையும் தகர்த்தெறிந்து இந்திய மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சில வாரங்களுக்கு முன்பு நம்ம அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதாவது ஒரு நாட்டில் தீர்மானகரமான சக்தி மக்கள் தான். மக்களுக்கு முன்பாக ஒரு மகா பிரபு சக்கரவர்த்தி மோடி என்ற இமேஜ் ஒரு எறும்பு போன்றது. ஈவன் இந்தியா கூட்டணி கூட ஒரு எறும்பு போன்றது. அதில் லில்லிபுட்ஸ்ன்னு சொல்லுவார், ஒரு குள்ள மனிதர்கள் போன்றது. மிகப்பெரிய சக்தி மக்கள் சக்தி தான். அதுதான் நல்ல முடிவுகளை கொண்டு வரும்னு சொன்னார். அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறந்த முடிவுகளாக இருந்திருக்க முடியும். இந்தியா கூட்டணி செய்த சில தவறுகள், அந்த தவறுகள் தவிர்க்கப்பட்டிருந்தால் மோடி முழுவதும் அகற்றப்பட்டிருப்பார். இந்தியா கூட்டணி ஒரு ராஜகம்பீர ஆட்சி அமைச்சிருக்கும். இன்றைக்கி அந்த சூழல் இல்லாட்டி கூட இன்றைக்கு பிஜேபி கேம்ப் ஒரு பெரிய பயத்திலும் அச்சத்திலும் குற்ற உணர்விலும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா ராமர், ஜெய் ஸ்ரீராம், ராமர் கோயில் கட்டியாச்சு. 1000 ஆண்டு காலம் இனி சனாதன ஆட்சி தான் இருக்க போகுது. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்து விட்டால் ராமர் கோயிலை இடித்து தள்ளுவார்கள் புல்டோசரை வைத்து. இப்படியெல்லாம் பிரதமர் வந்து பேசினார். ராமர் ஏன் கைவிட்டு விட்டார் மோடியை? அதாவது எப்பவுமே மக்கள் சார்ந்த தேவைகள் தான் தீர்மானிக்க போகுது. இவர் வந்து அதெல்லாம் முழுக்க கார்ப்பரேட்ஸுக்கு ஆதரவாக 10 வருஷம் செயல்பட்டுட்டு இந்தியாவுடைய பொது சொத்துக்களை எல்லாம் அவனுக்கு வாரி வழங்கிட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி தன்னுடைய நண்பர்களுக்காக தள்ளுபடி பண்ணிட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றி என எல்லா விலையும் ஏறுவதை பற்றி கவலைப்படாமல், அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கவலைப்படாமல் வெறும் ராமர் சொல்லி ஏமாத்திடலான்னு பார்த்தார். மக்கள் தெளிவாயிட்டாங்க. ராமரே கைவிட்டு விட்டார். ராமருடைய தொகுதியான அயோத்தி தொகுதியை படுதோல்வியை கொடுத்துருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, ஒரு தேர்தலில் மக்கள் முடிவு செய்வது இந்த போட்டியிடக்கூடியவர் உண்மையிலே நல்லவரா, மக்களுக்காக சிந்திப்போரா, எதிராக சிந்திப்போரான்னு தான். ஏன்னா ராமர் போன்ற பல்வேறு விஷ பிரச்சாரங்கள் எவ்வளோ செஞ்சு பார்த்தாரு. ராமர் மட்டும் இல்லை, காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கையை கொச்சைப்படுத்தி எவ்வளோ பேசினார். உங்களுடைய எருமை மாட்டை எடுத்துருவான், பெண்களுடைய தாலியை எடுத்துருவாங்க, இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அடிச்சு விட்றது,
அதே மாதிரி தமிழர்களை கொச்சப்படுத்தி ஒரிசாவில் பேசுறது, இங்கே வந்து தமிழர்கள் முன்னாடி மண்டிடுறது, வேஷ்டி கட்டு ஏமாத்துறது, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். கடைசி கட்டமாக ஒரு தவமும் இருந்து பார்த்தார். அது இது ஒரு வேடிக்கையான தவக்கோலம். நமக்கு தெரியும், தவம் இருப்பது என்றாலே அனைத்தையும் துறந்து போய் உட்காரது. ஆனால் ஒரு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தவம் பண்ண உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் மோடி. ஏன்னா ஸோ இவ்வளவும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவர் என்ன வேணாலும் பேசட்டும், மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் அவருடைய ஹார்ட் பெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய கௌபெல்ட், அதாவது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்கள் அவருக்கு பெரிய செருப்படி கொடுத்துருக்கு. சில மாநிலங்கள் மிகப்பெரிய வெற்றி காங்கிரஸ் அணிக்கு தந்திருக்கு, சில மாநிலங்கள் சின்ன பின்னடைவுகள் இருக்குது. பட் அடிப்படையில் அவர் எதிர்பார்க்காத தோல்வி, ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி. இந்த தோல்வி இந்தியாவின் நன்மைக்கு அவசியமான ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்க்கலாம். 2014 காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணது வெறும் 44 தொகுதிகள், 2019 52 தொகுதிகள். அப்பயே ரஃபேல் ஊழல் இந்த மாதிரி விஷயங்களை ராகுல் காந்தி பேசினாரு. ஆனாலும் அது மக்கள்கிட்ட பெரிய எடுபடலை, அவர் பப்பு தான் அப்படின்னு வந்து எல்லாரும் மீண்டும் அவரை விமர்சித்தார்கள், குற்றம் சாட்டினாங்க. இப்போ 99 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ரோலை இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பலரும் பாராட்டுறாங்க. அவர் சாதித்தது என்ன, சறுக்கியது என்ன? ஏன்னா 272 தொட முடியல. இல்லை, உண்மையில் ராகுல் காந்தியோட பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. ஒரு மிகச்சிறந்த அரசியல் ஆளுமையாக அவர் உருவாகிறார். குறிப்பாக அவருடைய பாரத ஒற்றுமை யாத்திரை ஒன்று அவரை ஒரு மிகச்சிறந்த மனிதராக உருவாக்கியிருக்கு. அடிப்படை மக்கள் சார்ந்த கோட்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக உருவாக்கியிருக்கு. அதனால் இந்த யாத்திரைக்கு அப்புறம் அவருடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்லாம் உண்மையிலே அற்புதம், ஆசம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய பாடி லாங்குவேஜ் உட்பட ஒரு நல்ல தெளிவான சித்தாந்த புரிதல், குறிப்பாக சமூக நீதி பற்றி அவருடைய கொள்கைகள், மாநில சுயாட்சி பற்றி அவருடைய கொள்கைகள், மக்கள் நலன், பரந்துபட்ட மக்களுடைய நலன், கார்ப்பரேட் ஊழலுக்கு எதிரான கருத்துக்கள், இது எல்லாமே ஆணித்தரமான கருத்துக்கள், ஒரு ஆழ்ந்த வாசிப்போடு கூடிய கருத்துக்கள். அதில் சான்ஸே இல்லை. ஒரு மிகச்சிறந்த தலைவராக அது உருவாயிருந்தார். என்னை பொறுத்தவரை குறிப்பாக அவர் லாலுவோட நடந்திய சில ஒரு இன்ட்ராக்ஷன், அவரோட சமையல் கற்றுக்கிற மாதிரி போய் பேசுவார். அப்போ கூட கேட்பார், இந்த இவ்வளோ அழகாக செய்கிறீங்க, சமையலுக்கும் அரசியலுக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்பார். அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், கூட்டணி தான் அப்படின்னாரு. நல்ல கூட்டணி அமைஞ்சால் வெற்றி அப்படின்வார். ஸோ அந்த கூட்டணி பற்றிய புரிதலில் மட்டும் கொஞ்சம் தாமதமாயிட்டார்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அதாவது நான் ஒப்பிட்டு சொல்லுவேன், இங்கே திமுக குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அலையன்ஸ் ஃபார்முலா வச்சுருக்கார். ஏன்னா கொஞ்சம் கூட இந்த இருக்கக்கூடிய அலையன்ஸை விட்டுறக்கூடாது, முடிந்தால் கூட சில சக்திகளை சேர்த்துக்கணும். இதில் ஒரு மிக தெளிவான புரிதல். ஏன்னா இது முன்னாடி கலைஞருக்கும் அது பண்பட்டவர். அதில் எப்பவுமே அந்த ஒரு யுனைட்டட் அப்ரோச் மட்டும்தான் வெற்றி கேட்டு சொல்லும். எலெக்ஷன் என்பது நத்திங் பட் அரித்மேட்டிக். ஏன்னா எவ்வளோ கூட்டிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு ஜெயிக்கலாம். லாலு சொன்ன அதே தத்துவம் தான். அதனால் நம்ம முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் ஒருக்க சொன்னார், நான் முதல்வரிடம் ஸ்டாலின் அவர்களிடம் வியந்து பார்க்கும் ஒரு விஷயம், இந்த கூட்டணியை எப்படி சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போகிறாரு, அவங்ககிட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வராமல் கொண்டு வர்றாரு அப்படிங்கிற விஷயம். அது வந்து சும்மா வந்துடல. ஒரு 2 பெரும் தோல்விகள், 2011 தோல்வி, 16 தோல்வி, இதுக்கப்புறம் தான் அவர் கற்றுக்கிட்டார். அதே மாதிரி ராகுல் பல தோல்விகளுக்கு அப்புறம், ஈவன் இந்தியா கூட்டணி அமைந்தப்புறம் கூட அவரை அதில் வந்து ஒரு முழுமையான முதிர்ச்சி பெறவில்லை. ஏன்னா 5 மாநில தேர்தலுக்கு முன்பே அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கணும். பட் அதில் கொஞ்சம் கோட்டை விட்டார். ஏன்னா அகிலேஷ் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று செஞ்சாங்க. 2019க்கு முன்னாடியே போராட்ட களங்கள்லயே இந்த கூட்டணி அப்படி ஒரு நம்பிக்கை. இங்கே வந்து அந்த ஒரு முதிர்ச்சி இருந்தது, அந்த ஒரு அக்கறை, ஒரு அனைத்து செல்லக்கூடிய இந்த பண்பு இருக்குல்ல, அது வடக்க முழுமையாக இல்லை. ஏன்னா 5 மாநில தேர்தல் வரும் முன்பாக அகிலேஷோடையும் மற்றவங்களோடையும் இறங்கி போய் கூட்டணி அமைச்சிருக்கணும். பட்டு ஒரு முரண்டு பிடிச்சி அகிலேஷுக்கு குறைவான தொகுதிகள் கொடுத்து அப்படிலாம் கொஞ்சம் அவமானப்படுத்தி நடந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த 5 மாநில தேர்தலில் வாங்கிய அடி தான் மீண்டும் ஒரு முதிர்ச்சியை கொண்டு வந்தது. ஸோ ராகுலிடம் இருந்த ஒரே ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயம், அந்த கூட்டணியில் அந்த முதிர்ச்சி கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அது இந்தியா கூட்டணி உருவாகும் போதே அதே முதிர்ச்சி இருந்திருந்தால் இன்றைக்கு 400 அடித்து சொல்லலாம். அந்த அவருடைய கோட்பாட்டு புரிதல் சான்ஸே இல்லை. அவருடைய ஒரே வீக்னஸ் வந்து
தாமதமாக அந்த அலையன்ஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டார். பட் லேட்டர் வந்ததுனால தான் இன்றைக்கு இந்த வெற்றி சாத்தியமாக இருக்கு. அதனால் பாராட்டுவோம், தொடர்ந்து இது முன்னாடி போகிறதுக்கு வாழ்த்துவோம். சார், இப்போ இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 400 சீட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஆனாலும் எல்லாருமே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் 295 அப்படின்றது தான் எக்ஸிட் போல்ஸில் எல்லாரும் பாஜகவுக்காக பேசும்பொழுது அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. இப்போ இதில் தேர்தல் ஆணையம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது நான் 400ன்னு சொல்கிறது 5 மாநில தேர்தலுக்கு முன்பே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயம் 400 அடிச்சிருக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் கோட்டை விட்டது ஒரு தவறு. அடுத்து எதிர்மறை சக்திகளாக பெரிய ரோல் பண்ணது பாஜகவுடைய முக்கிய கூட்டணி அமைப்புகளான இடி, சிபிஐ, ஐடி, எலெக்ஷன் கமிஷன், ஈவன் நீதிமன்றங்கள், இவை எல்லாம் ஒரு பங்களிப்பை செலுத்தி எவ்வளவு முடியுமோ அநியாயங்களுக்கு துணை நின்றன. எவ்வளவு மக்கள் குரல் கொடுத்தும் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்தும் ஈஸியெல்லாம் கடைசி வரை நிறைய இவிஎம் மோசடிகளுக்கு துணை போனது உண்மை. அதை தாண்டியும் ஜெயிச்சிருக்குன்னா மக்களுடைய விழிப்புணர்வு, அதே மாதிரி எதிர்க்கட்சிகளுடைய ஒரு ஆக்டிவ் ரோல், இதெல்லாம் இருக்க போய் தான் அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஆனாலும் முறைகேடுகள் நடந்தன, இவிஎம்ஸுகள் மாற்றப்பட்டது உண்மை. பல இவிஎம்முடைய டார்க் ரூம்ஸ் வந்து திடீர்னு அதனுடைய சிசிடிவி கேமராலாம் அணைக்கப்பட்டது, சில திருமுல்கள் நடந்தது உண்மை. இதெல்லாம் மறுக்கவே முடியாது. அதை தாண்டியும் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்குன்னா மக்களுடைய விழிப்புணர்வு ஒன்று, ரெண்டாவது எதிர்க்கட்சிகளுடைய ஒரு ஆக்டிவ் ரோல், இதுதான். சார், அடுத்து தமிழ்நாடு 40க்கு 40 இடங்களையும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது. இந்த வெற்றி எப்படி சாத்தியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வெற்றி, இதை வந்து மகிழ்ச்சி, இந்த வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அப்படின்னு இதை கொண்டாட்டத்தோட நிறுத்திக்கலாமா, இல்லை இதில் இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்கிறதா? நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 40க்கு 40 வெற்றி என்பது முதல் ஃபேக்டர். நம்முடைய முதல்வருடைய அலையன்ஸ் பற்றிய பார்வை, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிற பண்பு, தொடர்ந்து தொண்டர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து இயக்கி விடுறது, மாவட்ட செயலாளர் எல்லாரையும் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து விரட்டுறது, இதெல்லாம் சேர்ந்து தான் இது நடந்திருக்கு. ஆனாலும் கூட வாக்கு சதவீதத்தில் சிறு தொய்வு ஏற்பட்டிருப்பதும், சில தொகுதிகளில் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ட்ஸான பிஜேபி மேலே வந்திருக்கிறதும், இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். 10 தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு ஆபத்துக்கான அறிகுறிகள். நீங்கள் இந்த ட்ரெண்டை விட்டீங்கன்னா 2026 மோசமாக இருக்குங்கிறது என்னுடைய மிக முக்கியமான விஷயம். நம்முடைய இப்போ முதல்வருடைய பெரிய ஸ்ட்ரென்த் வந்து கோட்பாடு தான். என்ன சொல்ல இல்லையா, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுது. ஈவன் ராகுல் காந்தியே சொல்கிறார் இல்லையா, நான் என்னுடைய பாரத ஒற்றுமை யாத்திரை நான் தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குவதற்கு காரணமே இங்கு உள்ள அற்புதமான தலைவர்கள், சான்ஸே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக சொல்லுவார். பெரியார் நாடாளுமன்றத்தில் அதை சொன்னார். உங்களோட லைஃப் டைம்ல நீங்க வந்து தமிழ்நாட்டை என்னைக்குமே ஆட்சி பண்ண முடியாது. எவ்வளோ அருமையான வார்த்தைகள். அதாவது சங்கீஸுக்கு எதிராக அப்படி முழங்குறாரு. அதாவது தமிழ்நாட்டு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு, யூ கேன் நெவர் எவர் இன் யுவர் என்டையர் லைஃப் யூ கேன் ரூல் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. அதை வந்து இன்னைக்கு இளைஞர்கள் கோரஸாக கூட சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான வார்த்தைகள். அந்த மனசுலேருந்து அவர்கிட்ட வந்து அந்த வார்த்தைகளுக்கு காரணம் இங்கே உள்ள அந்த கோட்பாட்டு புரிதலை அவர் மதிக்கிறார். இந்த கோட்பாடு தான் நம்முடைய முதல்வருக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஸ்ட்ரென்த். பட் அந்த கோட்பாட்டை மக்களிடம், இளைஞர்களிடம் எடுத்து செல்வதில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்குது. அதை உணரணும். அப்படி இருக்கா? 100% இருக்குது. அது முதல்வரும் சரி, குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் உணர வேண்டும். அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதாவது திராவிட இயக்க கொள்கைன்னு சொல்கிறோம், பட் இளைஞர்கள்ட்ட அந்த புரிதலே குறைவாக தான் இருக்கும். வெறும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா சர்ச்சைகளே பாருங்கள், சும்மா தேவையில்லாத சில சர்ச்சைகள் பெருசாகிட்டே போகுது. என்ன கோட்பாட்டு விவாதங்கள் இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் அவங்கள பார்த்து சிலர் பலியாயிடுறாங்க. ஏன்னா சில பிளாக்மெயிலர்ஸ் வந்து தன்னை பெரிய கோட்பாட்டுவாதியாக காட்டிக்கிறான். எதனால? உண்மையான கோட்பாட்டுவாதிகளுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங் திங்க் டேங்க்ஸ் இருக்கிறாங்க திராவிட இயக்கம் சார்ந்த. அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தாங்க, அவங்கள வளர்த்து விடுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் அமைங்க. சரியா? இப்படி அமைந்தால் போலிகள் வீழ்ச்சி பெறுவார்கள். உண்மையான திராவிட இயக்க கொள்கைகள் கீழே வர போய் சேரும். அதுக்கான ஒரு பணிகள் முழு வேகத்துடன் செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இன்னைக்கு இருந்தே தொடங்கினா தான் 26
முழுக்க கைவசமாகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்க்கட்சி அதிமுக அது பல இடங்கள்ல வந்து 12 தொகுதிகளில் 3வது இடமும் ஒரு சில இடங்களில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக இன்னொரு திராவிட கட்சியாக பார்க்கப்பட்டது. அதனுடைய இப்போதைய நிலைமை. இன்னொரு புறம் பாஜக கூட்டணி 12% 11% வாக்குகளை, கிட்டத்தட்ட அவ்வளவு வாக்குகளை தமிழ்நாட்டில் வந்து வாங்கி இருக்கிறாங்க. இந்த ஃபேக்டர்ஸை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா நிச்சயமா அதிமுக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. ஆனால் அது எப்படி பலமடைய முடியும்? அது தன்னுடைய கோட்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான சில வேலைகளை செய்யணும். என்ன, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே திராவிட இயக்கம் பற்றி கேள்வி கேட்டால் இல்லை அதெல்லாம் அறிஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயன்றார். இது எப்படி இருக்க முடியும்? ஒரு கட்சின்னா அதனுடைய கோட்பாடு அதுதான் முக்கியம். ஸோ பெரியார் வழி வந்தோம், அண்ணா வழி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து என்ன கற்றுக்கிட்டோங்கிறத விவாதங்கள் வரணும். அந்த விவாதங்களே இங்கே கிடையாது. அதிமுகவோட ஒரே ஸ்ட்ரென்த்து எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் இன்றைக்கும் தொடர்ந்து உங்கள் கையில் இருக்குங்கிறது தான் ஸ்ட்ரென்த்து. பட் அந்த ஸ்ட்ரென்த்தை மீண்டும் வலிமைப்படுத்தனா ஒரே வழி பெரியார் அண்ணா துணைக்கு அழைத்து அந்த கோட்பாட்டு ரீதியாக இவங்க ஸ்ட்ராங் ஆக்கிறது தான். ஏன்னா இப்போது மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய பல விஷயங்களுக்கு ஆமாஞ்சாமி போட்டாங்க. அப்போ அதெல்லாம் அந்த கோட்பாடுகள்லேருந்து அணுகி எதிர்நிலை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வலுவிழந்துருச்சு. இனி இந்த இடி சிபிஐ ரெய்டை பற்றிலாம் கவலை இல்லாமல் எல்லா கோட்பாட்டு விஷயங்களுக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறதும், சமூக பொருளாதார சர்ச்சைகளில் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கும், ஏன்னா சிறுபான்மையினர் தாக்கப்படும் போது எல்லா இடத்துலையும் ஒரு பாதுகாவலாக நின்று செய்கிறதும், அதுக்கு ஒரு சித்தாந்த புரிதல் இருந்தால் அதிமுகவுக்கு உயிர் வரும். அப்படி இல்லையா வெறும் தனி மனித சர்ச்சைகளிலே ஓடிட்டுருக்கும். தனி மனித சர்ச்சைகளில் ஓடிட்டு போகிற அதிமுக பெருசாக வளர முடியாது. அண்ணாமலை 25% வாக்குகளை தமிழ்நாட்டில் பெறுவோம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் டெபாசிட் காலியாக போகுது திமுக அப்படியெல்லாம் பேசினாரு. இன்னைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது பாஜக தமிழ்நாட்டில். அதை எப்படி நினைக்கிறீங்க? இந்தியாவிலேயே ஒரு இடம் கூட கைப்பற்ற முடியாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்குது. அண்ணாமலை பொறுத்தவரை தமிழக அரசியலில் ஒரு கரை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது ஒரு நெகட்டிவ் வே ஆஃப் லீடர்ஷிப் அப்படிங்கிறதுனோட ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். அதாவது வெறும் இந்த ஆடியோ வீடியோ கட்சியாக ஒரு கட்சியை சீரழித்து தனி மனித தாக்கல்கள், பொய்கள், எதுக்கெடுத்தாலும் போய் அவர் சொல்லக்கூடிய டேட்டா மோஸ்ட்லி பொய்யாக தான் இருக்கும். ஏன்னா சத்ரபதி சிவாஜி 1960 வந்தாருன்னு சொல்லுவார். எதை எடுத்தாலும் போய் யாரும் எந்த தப்பையும் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு அணுகுமுறையில் வளர்ந்தார். அதனுடைய இன்னொரு தொடர்ச்சி தான் திமுக டெபாசிட் போகும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லதும், இத்தனை தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் எழுதி வச்சுக்கோங்க. எல்லா சவடாலும் 100% பொய்கள் தான். பட் அதுக்கும் பின்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஆளுடைய சித்தாந்தம் என்ன. இங்கே மதவரி உருவாக்குற சித்தாந்தம். அது சில முயற்சிகள் பண்ணார். பல இஷ்யூஸில் மதவரி ட்ரை பண்ணார். ஒன்று மதவரி நாயகன், இன்னொன்று ஊழல் நாயகன். ஆருத்ரா போன்ற கொள்ளையர்களுக்கு துணை போனவர். இந்த 2 தான் அவருடைய யதார்த்தம். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இந்த கேள்விகளை போடுங்க. அவனுடைய கோட்பாடு என்ன, எதுக்கு நீ மதவரை தூண்டுற அப்படிங்கிற கேள்விகள் திரும்ப திரும்ப வரணும். அதே மாதிரி இந்த ஊழலுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது வரணும். இந்த 2லையும் அவர் அம்பலப்படுத்தணுங்கிறது தான். ஏன்னா அது அவருடைய பொய்களை அம்பலப்படுத்துவதற்கான தொடக்கமாக இருக்கு. சார், இப்போ அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறார்? ஆனால் பெரும்பான்மை பாஜக தான் பெற்றிருக்குது. 290 இடங்கள் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு நேற்று பிரதமரும் நன்றி சொல்லி பேசினாரு. ஆனாலும் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு, நேற்றே அது தொடங்கிருச்சு அந்த வாதங்கள். சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள், இந்த கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாங்க. இந்த 2 பேர் ஆதரவை கோருவதற்கு முன்பா பிஜேபிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அண்ட் மோடி இந்த முரண்பாடு வெடிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. அதனுடைய ஒரு சின்ன இண்டிகேஷன் சுப்பிரமணியன் சாமி பேசியிருக்கிறது. தினமலரில் காலையில் அது ஒரு செய்தியாக, ஒரு 5 காலம் செய்தியாக போட்டிருக்கிறாங்க. மோடிக்கு பிரதமர் அலுவலகத்தில் இனி வேலை கிடையாதுன்றார். ஸோ வெளியில் தள்ளுறதுன்னு ஆர்எஸ்எஸ் டிசைட் பண்ணிடுச்சுன்றார். அவர் என்ன சொல்றாரு,
10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை உள்ளே கொண்டு வந்துச்சது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் உடைய நெட்வொர்க்கில் தான் நீ வளர்ந்த. ஆர்எஸ்எஸ் சேவகர் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணி தான் நீ பிஎம் ஆன. ஆனால் அடுத்த நாள்லேருந்தே அவங்கள அவமரியாதை பண்ண அவங்க நிறைய அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ நட்டா இந்த தேர்தலின் போது கூட சொன்னார், ஆமாம், நாங்கள் சுயமாகவே நிற்கிற கடைசி நேரத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னார். ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கொலவெறியில் தான் இருக்குது. அதனால் நேரம் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது பிஜேபி உள்ளே வந்து வரக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட 50% ஆஃப் எம்பிஸ் ஆர் அகெயின்ஸ்ட் மோடி. ஏன்னா மோடி வந்து இன்கேப்பபிள் ஆகிட்டார். அவரோட அந்த இமேஜ் எடுபடலை. எவ்வளவுதான் ஊதி பெருசாக்குனாலும் அவரோட இமேஜ் காலி ஆயிடுச்சு. அதனால் அடுத்த நபரை தேடக்கூடிய முயற்சி அங்கே ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த நாயுடு நிதிஷ் பேரங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுக்கு முன்னாடியே பிஜேபி கலவரம் வெளியில் வெடிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் உருவாகி இந்த 2 பேரையும் உள்ளே கொண்டு வந்து ஆட்சி அமைத்தால் கூட நீண்ட காலம் தாக்கு பிடிக்காது. ஏன்னா மிகப்பெரிய முரண்பாடுகள் மிக விரைவில் வெடிக்கும். அதிகபட்சம் ஒரு 6 மாதம் வேணால் தாங்கலாம். அதனால் அந்த இண்டிகேஷன்ஸ் ஓரிரு நாளில் தெரிய வந்துடும். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியும் முயற்சி பண்ணியிருக்கு. இவங்க 2 பேரையும் வேறு சிலரை பழைய கூட்டாளிகள், நமக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராவில் உள்ள பழைய கூட்டாளிகள், ஏன்னா அஜித் பவாரோ அல்லது பிரசன்ட் சிஎம்ஓ இவங்களோடையும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அவங்களும் ஒரு ஊசலாட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிஜேபி கூட்டணியில் அடிமேல் அடி வாங்கி விட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அதனால் தாய் அமைப்புக்கு போயிடலான்ற நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ ஷிண்டே இந்த அணியெல்லாம் ஷிண்டே மறுபடியும் உத்தவ்ட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஷிண்டே கூட உள்ள எம்பிஸ் இந்த பக்கம் வர வாய்ப்பு. இப்படிலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே நிர்பந்தத்தாலையும் மிரட்டலாலையும் பணபேரத்தாலும் ஒரு பக்கம் சரியான வார்த்தை சொன்னீங்க. நிறைய இவங்க இதுவரை ஜெயிச்சு வந்ததே பல்வேறு இடி போன்ற துணை அமைப்புகளை வச்சு மிரட்டி தான் வந்தாங்க. ஒரு சான்ஸுக்காக தான் அவங்க அந்த பக்கம் போனாங்களே ஒழிய அடுத்த சான்ஸ் வரும்போது இந்த பக்கம் வர தயாராக இருக்கிறாங்க. அதனால் இந்த குழப்பங்கள் இன்னும் சில நாட்கள் நடக்கும். அநேகமாக ஓரிரு நாட்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆர்எஸ்எஸ் கலவரம் வெடிக்குதா, இல்லை அவங்கள சரி கட்டி மோடி தற்காலிகமாக ஆட்சி அமைக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துடும். ஆர்எஸ்எஸ் கலவரம் உடனடியாக வெடிக்காத பட்சத்தில் பெரும்பாலும் குடியரசுத் தலைவர் மோடியை ஃபஸ்ட் சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய கட்சிங்கிற அடிப்படையில். ஆனாலும் அவர் வந்து கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமா, அப்படியே அமைத்தாலும் எத்தனை நாள் இப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்தியா கூட்டணி கொஞ்சம் வேடிக்கை பார்த்து இறங்குறது நல்லது. அதே நேரத்தில் வாய்ப்புகளை சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த கதவுகளையும் திறந்து வைக்கணும். ஸோ அப்படி ஒரு அப்ரோச் தான் இன்னைக்கு ராகுலும் மற்ற தலைவர்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். சார் இன்னொரு மிக முக்கியமான பார்ட்டு ஒடிசா. அங்கே பாஜக வந்து சட்டமன்ற தேர்தல்லையும் வெற்றி பெற்றிருக்குது, அதிக அளவு நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்குது. அங்கே நடந்த மாற்றங்களை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ்நாடு போலவே மக்கள் நல திட்டங்கள் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு மாநிலம் தான் ஒடிசா. சில வாரங்களுக்கு முன்பு வர தென்னிந்தியா முழுக்க பிஜேபி அவுட் அப்படிங்கிறதான் பொதுவான கருத்தாக இருந்தது. அதில் இந்த 2-3 மாநிலங்கள் ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா. ஆமாம், ஆந்திரா கூட தெலுங்கு தேசத்தோட சப்போர்ட்டில் தான் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம். ஸோ இதில் அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கேங்கை எதிர்த்து நிற்கிறதுல ஒரு காம்ப்ரமைஸ். யாரெல்லாம் காம்ப்ரமைஸாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு அடி. குறிப்பாக நவீன் பட்நாயக் சொல்லப்போனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அவர் வந்து கொஞ்சம் வீறு கொண்டு எழுந்தார். ஏன்னா மாநிலங்களுக்கு உரிமை நசுக்கப்படுது, ஒரியா மொழிக்கு நீ பட்ஜெட்டே தரதில்லை, சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ கொடுக்குற, இந்த பேச்சே வந்து தேர்தலுக்கு முன்பு தான். அதுக்கு முன்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லா சட்டங்களுக்கும் ஆமாஞ்சாமி போட்டிருந்தார். இது வந்து அந்த மக்களுக்கு நிச்சயமாக ஒத்து போகலை. அதே மாதிரி தான் ஜெகனும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கேங்குக்கு முழுக்க ஒரு ஊதுகுழலாக தான் இருந்தார். ஸோ இது வந்து ஒட்டாமல் போச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதே மாதிரி தெலுங்கானா கூட இன்றைய முதல்வர் ரேவந்த் பொறுத்தவரை அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து உருவானவர். இன்னைக்கு காங்கிரஸ்காரர் இருந்தால் கூட ஸோ ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அந்த அப்ரோச் வந்து காங்கிரஸ் தூக்கி போடணும். அப்படி ஆட்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும். முழுக்க வந்து சமூக நீதி சமத்துவ கொள்கைகளுக்கு மத்திய பிரதேசத்தோட அந்த முடிவையும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல இருந்து தான் பார்க்குற மாதிரி தோணுது. ஏன்னா கமல்நாத் வந்து அவரோட அப்ரோச்சு அவரும் சாஃப்ட் இந்துத்துவா தான். சாஃப்ட் இந்துத்துவா எங்கெல்லாம் இருக்காங்களோ நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ் வந்து ராகுலோடைய பாலிசி சக்ஸஸ். ஏன்னா ராகுல் வந்து தலைமை தாங்கி நடத்துகிறார், அது சான்ஸே இல்லை. அவர் போகிற இடம்லாம்
சமூக நீதி, சமத்துவம் ஓங்கி ஒலித்தார். அதே மாதிரி கார்ப்பரேட்ஸுக்கு எதிராக முழங்கினார். சரியா? அவர் அடிப்படையில் சொல்கிற விஷயமே என்ன, மோடி ஆட்சியில் இந்த 10 ஆண்டுகளில் ஒரு 25 கார்ப்பரேட்ஸுக்கு பல லட்சம் கோடிகளை அள்ளி கொடுத்தார். 15 லட்சம் 20 லட்சம் கோடிகளை அள்ளி கொடுத்தார். நாங்கள் அதை நிறுத்திட்டு அது ஏழை மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்க செய்வோன்றார். இதுதான் ரைட் பாலிசி ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டில் காம்ப்ரமைஸ் வைக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சு கட்டணும். ஸோ அப்படி எலிமெண்ட்ஸ் இருந்த இடங்களெல்லாம் பிஜேபிக்கு சாதகமான மாநிலங்களாக மாறிச்சு. அப்படி தீவிரமான ராகுலோட அதே பாலிசி தான் இங்கே ஆல்ரெடி திராவிட மாடல் ஆட்சி இருக்குது. இங்கெல்லாம் 100க்கு 100 கிடைக்குது. ஸோ இந்த மாடல் சமூக நீதி சமத்துவத்துக்காக யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் போராடுங்களோ அவங்கள தூக்கி விடணும். ரேவந்த் போன்றவர்களை கொஞ்சம் பின்னாடி தட்டி வைக்கணும். ஏன்னா இப்போ ரேவந்த்லாம் உங்களுக்கு தெரியும், இடையில நம்ம சனாதனம் இஷ்யூ அமைச்சர் உதயநிதி சொன்ன ஒரு விஷயத்தை கடுமையாக கண்டிச்சார். காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டே கூட அந்த ஒரு அடிப்படை கூட இல்லாமல் இருக்க காரணம் அவங்கெல்லாம் சாஃப்ட் இந்துத்துவால இருக்காங்க. அதாவது மதவெறி சாயம் சின்ன அளவில் இருந்தால் கூட அவங்க காலி அந்த மாநிலத்தையே கெடுத்துருவோம். அதனால பாஜகவுக்கு ஆதரவாவோ இல்ல பாஜக கருத்தில் உடன்பட்டோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வீழ்ச்சியை மட்டும்தான் அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு நாடுங்கிறது சமத்துவம் நோக்கி போகும்போது தான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி கார்ப்பரேட் கும்பலுக்கு சார்ந்து இருக்கிறது அதெல்லாம் கடுமையாக எடுத்து நிற்கும். இந்த 2 விஷயங்களில் தெளிவாக இருக்கக்கூடிய கொள்கைகள் மேலே வரணும். அது போன்ற தலைவர்களை ஊக்குவிக்கணும். அதுக்கு எதிராக இருக்கிறவங்கள பின்னாடி தள்ளணும். இதுதான் ராகுல் செய்ய வேண்டிய, காங்கிரஸ் செய்ய வேண்டிய ஒரே அப்ரோச். இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் எப்படி மோடிக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது, மோடி எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, அடுத்து யார் ஆட்சி அமைக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக உரையாடியதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் கரிகாலன்.